வரும் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி தேதியில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் தேமுதிக திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இந்த 8 தொகுதியில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். 10 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் வருகின்ற 6ஆம் தேதி தேமுதிக சார்பில் அவர்கள் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக ஏப்ரல் 5ஆம் தேதி விருதாச்சலம் செல்லும் பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த நாள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தேமுதிகவில் இருக்கக்கூடிய அனைவரும் வருகின்ற 6ஆம் தேதி தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். இந்த நிலையில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று திருத்தணியில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தேமுதிகவினுடைய திருத்தணி வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் 6ஆம் தேதி அனைவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.